டிகிரி அவார்ட் பண்ணுறோம். போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி அவார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஜாஸ்தி. இதில் கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க. ரொம்ப அஃபோர்டபுள் எஜுகேஷன் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸுடைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ நியூ ஏஜ் ப்ரோக்ராம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிமினாலஜி வித் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வித் ஏஐ, இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி இன்னைக்கு தேவைப்படுற எஜுகேஷன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்த ப்ரோக்ராம் போக பழைய ப்ரோக்ராம்ஸும் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனாக இருக்கணும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருக்கணும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இன்டீரியர் டிசைன், இதுலேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு டிகிரிஸ் கையால் வாங்குறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டாப் 10 ரேங்க்ஸில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த வருஷத்துக்கான புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்குபேஷன் சென்டர், இன்னோவேஷன் செல்லுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இன்குபேஷன் சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜில் மட்டுமே இந்த மாதிரியான இன்னோவேஷன் இருந்த காலகட்டம் போய் காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையுமே இந்த மாதிரி இன்னோவேஷன் வரணும், நிறையா பசங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. மங்கள்யான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட், சந்திரயான், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சாரோடைய தலைமையில் பண்ணதுனால சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கங்கிறதுனால நாங்கள் சாரை வந்து சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஏஎம்ஜே காலேஜினுடைய அறிவியல் கலைக்கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா, 50வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு ஒரு ஏற்றுவதற்காக வந்திருக்கேன். கல்லூரி வந்து 70 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சென்னையினுடைய மத்திய இடத்துல நிறைய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு நிறைய பேர் சமுதாயத்தில் பெரிய இடங்களுக்கு வந்திருக்காங்க. அந்த வழியில் இன்றைக்கு 50வது பட்டமளிப்பு விழா பேசும் பொழுது மாணவர்களுக்கு அதை சுட்டிக்காட்டி, அதுவும் இப்போ காலம் மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகளும் சவால்களும் என்ன அப்படிங்கிறத முன்னெடுத்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதனால் இங்கே பல துறைகளும் படித்து வந்த மாணவர்கள் எல்லாமே எப்படி வந்து சமுதாயத்தில் சேர்ந்து இன்னும் மாறி வரக்கூடிய இதில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும், மாறி வரும் காலகட்டங்களில் எப்படி அவங்கள தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் இன்றைய பயணத்தை, ஏன்னா பட்டம் வாங்கி வெளியே போகும்பொழுது இது ஒரு தருணமாக இருக்கும். ஒரு திருமண வாழ்த்து, அப்படி திருமணம் பண்ணி அது மேலே அடுத்த வாழ்க்கையை அப்படிங்கிறது வந்து இளைஞர் தனியாக இருந்து ஒரு திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி பட்டதாரியாக வெளியில் போகும்பொழுது அவங்க எப்படி உலகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுறோம். அதற்கான வழிமுறைகளை கல்லூரி நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சொல்லும்பொழுது இதை வந்து இன்னும் மாணவர்களுக்கு போய் சேரணும். இன்றைக்கி இந்த கல்லூரியில் பேசினாலும் இந்த கல்லூரியை தாண்டியும் கூட பல மாணவர்கள், இளைஞர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதை ஊடகம் வழியாக நீங்கள் வந்து பொழுது அதை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த வளாகத்தை தாண்டி வெளியும் போவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்களோட மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களோட புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது. சென்ற தலைமுறையோட இந்த தலைமுறையான மாணவர்களோட அதுவும் புதிய விதமான இந்த மெத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? இதிலிருந்து அவங்க வந்து மீண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்ன சொல்லுது? இல்லை, அதுதான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா வந்து நான் வந்து இந்தந்த வேலை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அப்பாவை பார்த்து எப்படி நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் செய்யாத நான் செய்ய போகிறதில்ல, அவர் செய்கிறத நான் செய்யலாமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தூண்டுதல் வரும் இல்லையா. அது மாதிரியான சூழ்நிலை வீடு உருவாக்கக்கூடாது. முதல்ல வந்து அவங்க சிறு வயதிலிருந்து வர்றான் அப்படின்னா அதிகமாக வந்து பார்க்குறது அப்பா அம்மாவை பார்க்குறான். அப்பா அம்மாக்கள்
என்னை பொறுத்தளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் கூட அந்த பையன் அப்பா அம்மா தான் என்னுடைய இது அப்படிங்கிற மாதிரி நோக்கில் பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா அவன் தனிப்பட்டதாக உருவாகிறது இல்லை. அவனை வளர்த்து விடும் பொழுது, அவன் வளரும் பொழுது என்ன பார்க்குறானோ, வளரும் பொழுது என்ன மனசில் போகுதோ அது வந்து அவனை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். முடிந்த அளவு அப்பா அம்மா வந்து முன்னுதாரணமாக இருப்பதற்கான ஒரு நிலைமையை உருவாக்கணும். ரெண்டாவது, சமுதாயம் அதே மாதிரி தான். பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க, அதே மாதிரி கல்லூரிகளிலும் கூட அதே மாதிரி போகிற மாதிரி இருக்கணும். ஆசிரியர்களோ நிர்வாகமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா பாடப்புத்தகத்தில் படிக்கிறத தாண்டி, வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி, தன் வீட்டிலையும் வெளியிலையும் என்ன பார்க்குறோமோ அதனுடைய பாதிப்பு தான் அவங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நம்ம போய் கண்ணாடியில் பார்க்குறோமோ, கண்ணாடியில் நம்ம முகம் தான் தெரியும், வேறு முகம் வருவதில்லை. அதே மாதிரி நம்முடைய முகங்களாக இருப்பவர்கள் தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள். அவர்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னா முகங்கள் முதல்ல சரியாக இருக்கணும். அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அப்பா அம்மா, அப்புறம் வெளியே வரும் பொழுது ஆசிரியர்கள், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சமுதாயத்தாழ்னு வர்றாங்க, சமுதாயம் சரியாக போகும். இதுதான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த பாடம். இதைத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட திரைமுகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் இருக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை வந்து பின்தொடர்ந்து செல்வது, அங்கே விபத்தில் சிக்கிறது, இது போன்ற சம்பவம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொழுது இளைஞர்கள்கிட்ட? இல்லை, அதுதான். அதாவது எல்லா தலைமுறைகளையும் எல்லா இளைஞர்களுக்கும் யாரையாவது ஒருத்தர் ஆதர்ச புருஷராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு. அதைத்தான் திருப்பி நான் சொல்கிறேன். அந்த ஒரு வேட்கையை எனக்கு வந்து தாகமாக இருக்குதுன்னா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது தண்ணீராக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம், வேறு ஏதாவது பலரசமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு கிடைக்கிறது குடிக்கிறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆதர்ச புருஷர்களை வீட்டிலே உருவாக்க வேண்டும். அப்பா அம்மா அவங்க சரியாக வரணும். அப்பா அம்மா வந்து இருந்தாங்கன்னா நான் கற்றுக்கொண்ட பார்த்தது இந்த அண்ணாதுரையினுடைய ஆதர்ச புருஷர் மயில்சாமி என்னுடைய அப்பா தான். அதுதான் என்னுடைய மயில்சாமி அண்ணாதுரை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா. என்னை உருவாக்குறது முழுக்க என்னுடைய உருவாக்கத்தில் எங்கள் அப்பா பணிபுரிஞ்சிருக்காரு. அதைத்தான் நான் மற்ற எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். எல்லா வீட்டிலையும் அவங்களுடைய தார்மீக இது என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு வந்து தன்னுடைய பையன் உயரமாக போகணும் விருப்பப்படுறீங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் எவ்வளோ காசு பணம் செலவு பண்ணுறீங்களோ அதை தாண்டி நீங்கள் எப்படி முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க, உங்கள் குழந்தை குட்டிகளும் சிறப்பாக இருக்கும். போர் சூழலில் எந்த மாதிரியான அப்டேட்டில் நம்ம இந்தியா இருக்குது, எந்த மாதிரியான முயற்சிகள் தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போது சைனா போன்ற நாடுகள் மேக்ஸிமம் அந்த எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி போகிறாங்க. நம்மளுடைய அப்கிரேட் எப்படி? இல்லை, நம்மளும் அதை நோக்கி தான் போகணும்னு சொல்கிறாங்க, போக வேணும்னு சொல்கிறேன் நானும் இப்போ. அதற்காகத்தான் இந்த ஒரு சவாலான நேரத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு பல 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக இந்த ஒரு ஆராய்ச்சி தான் எப்படி நீரிலிருந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பிரித்து அதை எப்படி எரிபொருளாக பயன்படுத்த முடியும், பல இடங்களில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி இழந்திருக்கு. ஆனால் பல காரணங்களால் அது முன்னெடுத்து எடுத்துகிட்டு போகலை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முன்னெடுத்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ சூரிய மின்சாரம் குறைந்த அளவில் கிடைக்கிது. இன்றைய தேவையும் அது மாதிரி இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து நம்ம இன்றைய சூழ்நிலையில் நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி 50-60 வருடங்களாக நிலவுக்கு அதுக்கு முன்னால் போனவங்க நிலவில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போக மறந்துட்டு திரும்பி போடுறாங்களோ, வருவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய சந்திரயான். அதே மாதிரி இப்போ திரும்ப நம்ம வந்து ஹைட்ரஜனை வந்து இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும், எளிதாக செய்ய முடியும் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இன்றைய சூழ்நிலையில் இது முடிஞ்சு வரும் பொழுது, இப்போ கோவிட்டுக்கு முன்னால் இருந்தோம் நம்மளும் வேறு, கோவிட்டுக்கு பின்னால் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? கோவிட்டுங்கிறது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலை நமக்கு தேவையான எரிபொருளுக்கு மாற்றான எரிபொருள், சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காத ஒரு எரிபொருளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன்.